வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஆண்டவரின் சமாதானம் சந்தோஷம் இருப்பதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 2 நாட்களிலே இந்த வெள்ளிக்கிழமையிலே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் அழகான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். நம்முடைய தொடர் அந்த தின தியானத்தின் படி இந்த நாளுடைய தலைப்பு Waiting in faith is rewarded. விசுவாசத்தில் காத்திருந்தால், விசுவாசத்துடன் காத்திருந்தால் ஆண்டவர் அதற்கான பலனை அளிக்கின்றார் என்கிற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 2 திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்டோம். பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே மல்கியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை வாசிக்க கேட்டோம். அதைத் தொடர்ந்து லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு உலகமாக இருக்கிறது. ஏன்னா எங்க திரும்பினாலும் எல்லாமே நமக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கணும். காஃபி எடுத்தா கூட என்ன காஃபி குடிக்கிறோம்? இன்ஸ்டன்ட் தான். ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஃபில்டர் காஃபி. அது என்ன பண்ணுவோம்? அந்த காஃபி கொட்டையை அரைச்சது என்ன பண்ணுவோம்? அதுல தண்ணியில சுத்தண்ணில ஊற வைத்து அது கொஞ்சம் கொஞ்சமா சொத்தி அது கீழே வரும். அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க? ஃபில்டர் காஃபி போடுவாங்க. ஆனா இன்னைக்கு யாருக்கும் என்ன இல்லை, நேரம் இல்லை. காஃபி குடிக்கணும்னா உடனே என்ன ஆயிடுது? ஃபில்டர் காஃபி இல்ல, இன்ஸ்டன்ட் காஃபி. ப்ரூல என்ன? ப்ரூல இன்ஸ்டன்டா பாருங்க, ரைட்? அதே மாதிரி உணவு இது சாப்பிட போறோம். நான் நார்மலா இப்ப என்ன கடைக்கு எல்லாருமே போக ஆசைப்படுறாங்க? ஃபாஸ்ட் ஃபுட். ஏன்னா ஃபாஸ்ட் எப்படி இருக்கு? ஃபுட் எப்படி இருக்கு? ஃபாஸ்டா இருக்கு. டேஸ்டா இருக்காது, அது இருக்காது. எப்படி இருக்கணும்? ஃபாஸ்டா இருக்கு. அப்ப எல்லாமே நமக்கு ஃபாஸ்ட் தான். கூட பாருங்க, சர்மன் ஐயா இப்போ ஃபாஸ்டா படிப்பாரா? ரைட். அப்ப எல்லாமே துரிதமாக நடக்கணும். ஏன்னா இந்த உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு உலகமாக இருக்கிறது. சில பேரெல்லாம் ஐயா எனக்கு 24 மணி நேரம் என்ன பண்ணல, பத்தல, இன்னும் ஒரு 10 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த உலகம் போற போக்குல இந்த தலைப்பு ரொம்ப எதிர்மறையான ஒரு தலைப்பு. என்ன சொல்லுதுன்னா, ஓடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. காத்திருத்தல். ஆமென். காத்திருத்தல் இன்னைக்கு எல்லார்கிட்ட இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு ஒரு ஏர்போர்ட் போறோம், இல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போறோம்னா ஏதோ ஒரு டிலே ஆகுது, ஃபிளைட்டோ இல்ல ட்ரெயினோ டிலே ஆகுதுன்னா அந்த 10 நிமிஷம் அப்படின்றது நமக்கு ஒரு 10 யுகம் மாதிரி மாறிடும். எப்படா இந்த ட்ரெயின் வரும், எப்படா இந்த ஃபிளைட் வரும், எப்படா இது மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷத்துக்கு 10 வாட்டி என்ன பண்ணிடுவோம்? வாட்ச பார்த்து. அப்போ இன்னைக்கு எல்லாமே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறார். the rhythm of waiting. என்னது? rhythm of waiting. நீங்கள் காத்திருத்தல் அப்படின்றது ஒரு ரொம்ப அழகான ஒரு இது. இதே லவ் பண்ணும்போது கேட்டு பாருங்க, அந்த காதலனோ காதலியோ வருவதற்காக என்ன பண்ணுவாங்க? பல மணி நேரம் கூட என்ன பண்ணுவாங்க? காத்திருப்பாங்க. ஆனா அதே காதலனோ காதலியோ கல்யாணம் ஆயிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் மேக்கப் போட்டு வந்தா எவ்வளவு நேரம் உனக்கு? எவ்வளவு நேரம்? டைம் இல்ல, வேகமா வர மாட்டியா அப்படின்னு. அப்போ இந்த வாழ்க்கைன்றது பாருங்க, ஒரு சூழ்நிலையில காத்திருக்கிறது சந்தோஷமா இருக்குது. ஆனா ஒரு சூழ்நிலை காத்திருத்தல் கடினமா மாறிடும். இன்னைக்கு ஆண்டவன் நம்ம பார்த்து சொல்றது என்னன்னா, காத்திருங்க அப்படின்றது. வெயிட். டு பி வெயிட்டட் இல்லைன்னா வெயிட் பண்றது, காத்திருத்தல் கடினமான விஷயம் தான். எல்லாருக்கும் காத்துட்டு இருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போவீங்க, இன்டர்வியூக்கு லேட்டா போயிட்டா அங்க எடுக்கக்கூடிய அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடியவர் என்ன சொல்லுவாரு? நீ வருவன்னு உனக்கு வேலை காத்துட்டு இருக்குமா அப்படின்னு. இல்ல ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு, அங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன சொல்லுவாரு? நீ வர வைக்கும் ட்ரெயின் உனக்காக காத்திருக்குமா அப்படின்றது. அப்போ யாரும் யாருக்காகவும் காத்திருத்தலும் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில விரும்ப மாட்டேங்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதோ நான் சீக்கிரமாய் மறுபடியும் வருகிறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர் வருகைக்காக நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? காத்துட்டு இருக்கோம். ஐயா இதான் 2026 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறோம். ஜீசஸ் கமிங் சூன், ஜீசஸ் கமிங் சூன். இயேசு இதோ வருகிறார், இயேசு இதோ சீக்கிரம் வருகிறாருன்னு இத்தனை வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த இயேசு எப்போ வருவார் அப்படின்றது நிறைய பேருடைய கேள்வியாக இருக்கிறது. ஆண்டவரே சொல்றாரு, நான் எப்ப வருவேன்னு யாராலும் என்ன பண்ண முடியாது, கணிக்க முடியாது. எப்படி வருவது போல அவர் வருவான்றாரு? திருடன் வருகிறது போல வருவார். திருடன் வரும்போது என்ன பண்ணுவாரு? வால் போஸ்ட் ஒட்டிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு திருட வர போறவங்க வருவாரு? வரமாட்டாங்க. அப்போ யாரும் அறியாத நேரத்திலே, யாரும் அறியாத சமயத்திலே திருடன் வருவான். அது போல ஆண்டவரின் வருகை என்பது யாராலையும் கணித்து சொல்ல முடியாத ஒரு காலமாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அப்போ அந்த மனவாட்டியை போல
மணவாளனின் வருகைக்காக என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க? காத்திருக்கணும். அதுவும் எப்படி காத்திருக்கணும்? விழிப்புடன் ஆயத்தத்துடன் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த காத்திருப்பை குறித்து நம்ம சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சோ உங்க வாழ்க்கையில இந்த காத்திருத்தல் அப்படின்றது சில டிலே கொடுக்கலாம், சில ஏமாற்றங்களை கொடுக்கலாம், சில தோல்விகளை கொடுக்கலாம், சில மன முறிவுகளை கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் காத்திருப்பதற்கு ஒரு நாள் பலன் உண்டு. ஆமென். ஒருவேளை உங்க வேலை கூட எடுத்துக்கோங்க. பல நாள் நீங்க உங்க வேலைக்காக காத்திருப்பீங்க. அந்த வேலை தடைப்பட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல ஒரு மாறுதலுக்காக வேற கம்பெனிக்காக நீங்க காத்திருப்பீங்க. அது தடைப்பட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க அதை பற்றி மறந்துருப்பீங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த கம்பெனில இருந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அப்போ நீங்கள் காத்திருத்தலுடைய அந்த பலன் டபுள் மடங்கு இருக்கும்ல. அது போல கர்த்தருக்காக காத்திருப்பது நமக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு நன்மையும் தர இருக்கிறது. அதனால நாம் உற்சாகத்தோடு ஆண்டவருக்காக காத்திருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். குறிப்பா இன்னைக்கு வாசித்த மல்கியா பகுதிக்குள்ளாக நம்ம திருப்பிக் கொள்ளலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம படிப்போம். இதோ நான் என் தூதரை அனுப்புகின்றேன், வழியை ஆயத்தம் பண்ணுவான். நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை 2 இடத்துக்கு அது பொருத்தி பார்க்கலாம். ஒண்ணு இயேசுடைய பிறப்பின் பொழுது இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இயேசு வருவதற்கு முன்னாடி யார் வந்தாரு? யோவான் வந்தார். அது இன்னொரு காரியம் என்ன சொல்றாங்கன்னா, மறுபடியும் யோவான் வருவார், மறுபடியும் எலியா வருவாங்க, மறுபடியும் ஆண்டவருடைய வருகை வரும்ல. அதற்கும் இது ஒப்பிட்டு பேசப்படுகிறது. இப்போ அப்படியே யோசித்து ஆண்டவருடைய நாளை குறித்து 2ஆம் வசனத்துல பேசுகிறது. 2ஆம் வசனத்துக்குள்ளாக திருப்பிக் கொள்ளுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆனாலும் அவர் வருகின்ற நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியை போலவும் வண்ணாருடைய சௌகாரத்தை போலவும் இருப்பார். அடுத்தது வாசிங்க. வெள்ளியை புடமிட்டு சுத்தி கொதித்துக் கொண்டிருப்பார். பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அன்புக்குரிய தேவச்சனமே, இந்த காலகட்டம் என்பது, இந்த வெயிட்டிங் பீரியட் என்பது கர்த்தர் நம்மை புடமிடுகின்ற காலமாக இருக்கிறது. ஆங்கிலத்துல ரிஃபைனிங் ஃபயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நாத்தனா ஆண்டவர் ஒரு வெள்ளியையும் ஒரு தங்கத்தையும் புடமிடுவது போல இந்த காத்திருப்பு நாட்களை நம்மை புடமிட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கூட நம்முடைய சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆயிட்டு? 20 நாள் ஆயிட்டு. இந்த போர், இந்த சூழ்நிலைகள் தொடங்கி 20-21 நாள் ஆயிட்டு. எல்லா இடமும் ஒரு 2 வாரம் நல்லா ஓகே, எல்லாம் சரியாயிடும். ஆனா 20 நாள் தாண்டும் போது எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துட்டே இருக்குது. நீங்க நம்புறே இல்லையோ, நிறைய மக்கள் பயத்தோடு நெருக்கத்தோடு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இடங்கள்ல இங்க இருக்கக்கூடிய பொருளாதார நிலைகள் மாறிட்டு இருக்கிறது, நிர்வாகங்கள் செயலற்று போயிருக்கிறது. அதே போல இங்க நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. மக்கள் ஒரு குடும்பத்துக்குள்ள திகில் சூழ ஆரம்பித்து இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி சூழலில தான் கிறிஸ்தவ சமுதாயம் விசுவாசத்தோடு இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த சூழ்நிலைகள் நம்மை ஒரு மாதிரி நம்முடைய இருதயங்களை, நம்முடைய வாழ்க்கையை கடினமாக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலை. எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். கவலைப்படாதீங்க, இந்த நெருக்கத்தின் வழியாக ஆண்டவர் நம்மை புடமிட்டுக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறோம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கடைசி நாட்களில் உபத்திரவம் கண்டிப்பா அதிகரிக்கும். இந்த உபத்திரவங்கள் நம்மை புடமிட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்க வேணா யோசித்து பாருங்க, இந்த நகையோ இந்த தங்கத்தையோ இல்ல சில்வரையோ எப்படி அதை புடமிடுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முதல்ல ஒரு சில்வருடைய அந்த மெட்டலை எடுத்து பார்க்கும்பொழுது அது இம்பியூரா இருக்கும். அதுல நிறைய கலப்படங்கள் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க, அதால தாங்க முடியாத அளவுக்கு ஒரு நெருப்பு ஜுவாலையில போட்டு அதை உருக்கி எடுப்பாங்க. மறுபடியும் அதை ஒரு கட்டியா மாத்துவாங்க. ரைட், அவ்வளவுதான். இதை எடுத்து பயன்படுத்துவாங்க. இல்ல, இன்னும் அதிகமான ஒரு நெருப்பை கூட்டி அதுல திருப்பி உள்ள போடுவாங்க. திருப்பி அது உருகி வருது பாருங்க. அப்போ அதை கேட்பாங்க, இது ஓகேவா அப்படின்னா இல்ல, இன்னும் அதிகமாக அதை உருக்குவாங்க.
சரி, இப்படியே இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, இதனுடைய முடிவு எப்போ அப்படின்னு கேட்டோம்னா, அந்த அந்த கட்டி இருக்குங்க, அந்த சில்வர் கொடி கட்டி, அதுல எடுத்து பார்த்தா அந்த மனிதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வரணுமா, அதுதான் பியூரஸ்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ரைட். அப்போ ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளில் புடமிடுவது எதற்காகனா, இந்த சூழ்நிலைகளை நம்ம தாண்டி வரும்போது நமக்கு ஒரு மேன்மை காத்திருக்கிறது. விசுவாசிக்கிறோமோ? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு இரவுக்கு பிறகு ஒரு பகல் இருக்கு. ஒவ்வொரு கடின பாடுகளுக்கு பிறகு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒவ்வொரு இருளுக்கு பிறகு ஒரு வெளிச்சம் இருக்கிறது. இன்னைக்கு நாம் சூழ்ந்திருக்கிற இந்த சூழ்நிலைகள், இந்த இருளான மேகங்கள், இந்த கடினமான சூழ்நிலைகள் ஆண்டவர் மாற்றி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, எங்களுக்கும் சொல்ல சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எங்களுடைய சூழ்நிலைகள் இப்படி இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா வருத்தப்பட்டாதீங்க. இந்த சூழ்நிலைகள் ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறது. அதுதான் நான் சொல்ல வந்த இரண்டாவது குறிப்பு. இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். அங்க ஒரு மனிதரை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். அவருடைய பேர் என்ன தெரியுங்களா? சிமியோன். படிக்க கேட்போம். 3ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை. சிமியோன் என சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தார். ஐயா, இந்த சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கட்டும், இன்னைக்கு உங்க வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருக்கட்டும், இந்த உலகமே தலைகீழாக மாறட்டும், இந்த சூழ்நிலை அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போனா நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய குளறுபடிகள் வரும், நிறைய கலவரங்கள் வரும், நிறைய தட்டுப்பாடுகள் வரும், நிறைய பஞ்சங்கள் வரும். சரிங்களா? ஆனால் இந்த சூழ்நிலையில எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் அதிகரித்தாலும் குறைந்தாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? வாசிங்க. நீதி உள்ளவர்களாகவும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, கடவுள் எங்க இருக்கிறாரு, ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா இன்னைக்கு உலகத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குமா, இவ்வளவு போராட்டங்கள் இருக்குமா, இவ்வளவு நெருக்கடிகள் இருக்குமா, இவ்வளவு திகில் இருக்குமா, இவ்வளவு பயம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்முடைய விசுவாசத்தை கடைசி காலங்களிலே உடைப்பார்கள். ஆனால் திருச்சபை ஒரு காலமும் விசுவாசத்துல பின்னடைவு ஏற்படக்கூடாது. நம்ம உற்சாகத்தோடு இருக்கணும், தேவ பக்தியோடு இருக்கணும். அடுத்தது, அதுக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? நீதி உள்ளவராகவும் தேவ பக்தி உள்ளவராக. இன்னைக்கு இந்த சமுதாயத்திலே இந்த சூழ்நிலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நீதி உள்ளவர்களாக, ஆண்டவர் மீது வைராக்கியம் உள்ள தேவ பக்தி கொண்டவர்களாக இருக்கணும். ஏன்னா சிமியோன் சின்ன பையன் கிடையாது, ஒரு வாலிபன் அல்ல. அவர் பல வருடமாக அந்த மீட்பின் நாளுக்காக, அந்த ரட்சணத்தின் நாளுக்காக காத்திருக்கிறார். அவர் ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதன். அவருடைய மரணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு வயதானவர். இந்த வயதானவர் அவருடைய காத்திருக்கிற நாட்கள் யோசித்து பாருங்க, எவ்வளவோ எதிர்மறையான நிலைகள் வந்திருக்கலாம். ஏன்னா இஸ்ரவேலுடைய அந்த வரலாற்றை நம்ம யோசித்து பார்ப்போம் என்றால் கிட்டத்தட்ட 400 வருடங்கள் இருண்ட காலமாக இருக்கிறது. இன்னைக்கு வாசித்த மல்கியால இருந்து மத்தேயுவுக்கு இடைப்பட்ட காலம் எவ்வளவு வருஷம் தெரியுமா? 400 இயர்ஸ். அங்க ஒரு சின்ன தீர்க்க தரிசனம் கிடையாது, ஒரு சின்ன தீர்க்கதரிசி உருவாக்கல, ஒரு சின்ன கர்த்தருடைய வார்த்தை மக்களுக்கு இல்ல. இப்ப பைபிள்ல 2 பிரிவு இருக்கிறது. ஒண்ணு என்னது? பழைய ஏற்பாடு. இன்னொன்னு புதிய ஏற்பாடு. என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய ஏற்பாடுக்கு ஓட்டின்னு வாங்க. ஓட்டினா அர்த்தம் ஓல்ட் டெஸ்டமென்ட். புதிய ஏற்பாடுக்கு என்டி. என்டினா நியூ டெஸ்டமென்ட். இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த பீரியடுக்கு பேரு ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில இன்டர் டெஸ்டமென்ட் பீரியட். என்னது? இன்டர் டெஸ்டமென்ட் பீரியட். அதாவது 2 ஏற்பாடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த இன்டர் டெஸ்டமென்ட் பீரியட் என்பது ஒரு 400 இயர்ஸ். அந்த 400 வருஷம் இஸ்ரவேல் மக்கள் இருள்ல இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன வசனம் கூட கிடைக்கல, ஒரு சின்ன நம்பிக்கையின் செய்தி கூட வரல, ஒரு சின்ன தீர்க்கதரிசி கூட உருவாகி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தி சொல்லல. ஆனாலும் அந்த காலகட்டத்துல யார் வாழ்ந்திருக்கிறாருன்னு பார்த்தா சிமியோன் வாழ்ந்திருக்கிறார். அப்போ அவருடைய வாழ்க்கை முழுவதும் அந்த இருண்ட காலத்துலதான் இருந்திருக்கிறது. ஏன்னா இயேசு அப்பதான் பிறந்திருக்கிறார். அப்ப இயேசுடைய பிறப்பு தான் வரலாற்றுல என்ன சொல்றாங்க, அதாவது கிறிஸ்துவுக்கு பின், the new yearன்றாங்க. அப்ப அந்த புதிய வருடம் இயேசுவுக்கு பிறகுனா, அப்ப அந்த இயேசுவுக்கு பிறகு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்துலதான் யார் வாழ்ந்திருக்கிறாரு? சிமியோன் வாழ்ந்திருக்கிறார். அப்ப அவருடைய காலம் எந்த காலம்னா இன்டர் டெஸ்டமென்ட் பீரியட், இருண்ட காலத்தில் வாழ்ந்திருக்கிறார் சிமியோன். அப்போ கர்த்தருடைய வார்த்தை இல்ல, கர்த்தருடைய தீர்க்கதரிசி இல்ல, கர்த்தருடைய இறைவாக்கு எதுவுமே இல்லாத சூழலிலும் கர்த்தருக்காக உண்மையாக யார் காத்திருந்தாரு? அதுவும் எப்படி காத்திருந்தாரு?
நியாயத்தோடும் தெய்வ பக்தியோடு காத்திருந்தார். இன்னைக்கு திருச்சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த சிமியோனை போல சூழ்நிலைகள் இருண்டு போயிருந்தாலும், கடுமையான சூழ்நிலைக்குள் நம்ம தள்ளப்பட்டாலும், ஆண்டவர் ஒரு நாள் என்னை மீட்க வருவார், அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து தம்முடைய கையினால் என்னை மீட்டெடுப்பார் என்ற விசுவாசத்தில் நாம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. விசுவாசிக்கிற ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த இருண்ட காலத்தில் காத்திருக்கிற சிமியோன் அடுத்தது வாசிங்க. அவர் என்ன பண்றாரா? கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே மரணம் அடைய மாட்டார் என்ற பரிசுத்த ஆவியினாலே அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்போ அவருக்கு ஒரு வார்த்தை உண்டாகி இருக்கிறது. நீ கிறிஸ்துவை காணும் வரையிலே, அந்த ரட்சகரை காணும் வரையிலே, அந்த மீட்பரை காணும் வரையிலே உனக்கு என்ன கிடைக்காது? மரணம் வராது. அப்போ இவர் ஆயத்தமா இருக்கிறார். அந்த மரணம் வரும் வரையிலே நான் என் மரணம் வரது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா என் மரணத்துக்கு முன்னாடி நான் யாரை பார்க்கணும்? கிறிஸ்துவை பார்க்கணும். இப்போ நீங்களும் நான் அந்த சூழ்நிலையில இருக்கிறோம்னு வச்சுக்கலேன். எப்ப நீ வந்து அந்த குழந்தைய பார்த்துட்டனா நீ செத்துருவேன்னு சொல்லிட்டனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ ஆண்டவரே, அந்த குழந்தைய நான் என்ன பண்ணக்கூடாது? ஏன் பார்க்க கூடாது? குழந்தைய பார்த்தா நான் ஆயிடுவேன், செத்துருவேன் அப்படின்னு நம்முடைய மனம் இருக்கும். நான் அப்படிதான் யோசிப்பேன். இப்போ உண்மையை யோசிச்சு பாருங்க. சிமியோன் கிட்ட இன்டைரக்டா என்ன சொல்லிட்டாரு? அந்த குழந்தைய, அந்த ரட்சகரை நீ பார்த்தனா உனக்கு என்ன வந்துடும்? மரணம் வந்துடும். சரியா? அப்ப சிமியோன் நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? அந்த குழந்தையை பார்க்க கூடாது, அவாய்ட் பண்ணிருந்தா அவர் வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவர் மரணத்தை சந்திக்க ஆயத்தமா இருந்தார். அதனாலதான் யாருக்காக எதிர்பார்த்திருந்தாரு? இயேசு என்கிற அந்த ரட்சகரை எதிர்பார்த்திருந்தார். தொடர்ந்து வாசிங்க. அவர் கோயிலில் இருந்தார். ஆவியின் ஏவுதலால் தேவாலயத்தில் வந்திருந்தார். இயேசு என்னும் பிள்ளைக்காக இப்ப இந்த குழந்தையும் அந்த சிமியோனும் பாக்குறாங்க. இப்ப அந்த குழந்தை கை குழந்தையாக இருக்கிறது. அந்த குழந்தையை பார்த்த உடனே சிமியோன் உணர்ந்து கொண்டார், இவர் யார் என்று. இயேசு என்கின்ற ரட்சகர். இந்த 400 வருடமாக இல்ல அதுக்கு முன்னாடி 2000 வருடமாக இஸ்ரவேல் மக்கள் காத்திருந்த அந்த ரட்சியத்தை யாருடைய கண்கள் கண்டதுன்றாரு? சிமியோனுடைய கண்கள். அப்போ அவர் பல வருடமாக தன்னுடைய உயிரை பிடித்து வைத்திருப்பது இந்த குழந்தையை பார்ப்பதற்கு தான். அந்த குழந்தையை பார்த்த உடனே அவருடைய மகிழ்ச்சியை நாம் யோசித்து பார்க்கணும். அவர் என்ன சொல்றாரு? அந்த குழந்தையை தன் கையில் ஏந்திய உடனே வாசிங்க. அப்பா நீ என்ன சொன்ன? இந்த குழந்தையை பார்க்கிற வரையில நீ என்ன பண்ண மாட்ட? மரணத்தை சந்திக்க மாட்ட. இன்னைக்கு அந்த குழந்தையை பார்த்துட்ட, இப்போ என்ன பண்ணு? சமாதானத்தோடயே போக விடு அப்படின்னு. அப்போ he wanted to enter into the eternity. அந்த நிலை வாழ்வுக்குள்ளாக தன்னை உட்படுத்திக் கொள்ள சிமியோன் தயாராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த இரவு வேளையில உங்களுக்கும் எனக்கும் மரணம் வருது அப்படின்னா எத்தனை பேர் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம்? ஆண்டவரே, இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுங்க, இன்னும் ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா கொடுங்க, இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு மனம் மாறுறதுக்காக இல்ல, இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுதான் கேட்போம். ஆனால் உண்மையாக கர்த்தருக்கென்று காத்திருக்கிறவர்கள் இப்போ மரணம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். எத்தனை பேர் இப்ப சாக ரெடியா இருக்கீங்க? ஒரு அலையா சொல்லுங்க. வாங்க சாக போலாட்டா எத்தனை பேர் வந்தீங்க? வெளியே வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு கூட மக்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் வருங்க. இல்லையா, வெளியில இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. உயிர் முக்கியம் இல்ல. ஆனா என்ன? உயிர் முக்கியம். ஆனா என்ன வேணும்? பரலோகத்துக்கு போயிடும். நிறைய நேரத்துல கேட்போம், எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போக ஆசை அப்படின்னு எல்லாம் அமைய நல்லே காணும். சரி வாங்க சாவலானா ஒருத்தரும் வர மாட்டோம். அப்ப என்ன அர்த்தம்? கூழுக்கு ஆசை முடியாது. செத்தாதான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியும். அப்ப மரணம் இல்லாமல் இது இல்லைன்னா ஆண்டவருடைய வருகை வரணும். ஆண்டவருடைய வருகை வர தாமதிக்கிறதுனா நான் அங்க போனோம், இல்ல ஆண்டவர் இங்க வரணும். அப்ப எல்லாத்துக்கும் நம்ம என்னவா இருக்கணும்? ஆயத்தமா. அப்போ மரணம் ஒரு முடிவு அல்ல. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம யோசிக்கிறோம், அவ்வளவுதான் மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையே கிடையாது. ஐயா, மரணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை. விசுவாசிக்கிறவங்க ஆலையில சொல்லுங்களேன். நிறைய நேரத்துல நம்ம யோசிக்கிறோம் மரணம் ஒரு முடிவு. கண்டிப்பா கிடையாது. நான் எல்லாம் இந்த மரணம் சந்தித்த வீட்டுல சொல்ற ஒரு உதாரணம் என்ன தெரியுங்களா? நீங்க எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த எழுத்து அந்த வரியை முடிக்கிறதுக்காக என்ன வைப்போம்? ஃபுல் ஸ்டாப். தமிழ் அதுக்கு பேர் என்ன? முற்றுப்புள்ளி. அப்படின்னா அர்த்தம் அந்த சென்டென்ஸ் அங்க முடிஞ்சிருச்சு.
இப்போ நான் என்ன சொல்றேன்னா, சரி ஓகே அந்த சென்டென்ஸ் அங்க முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த ஒரு சென்டென்ஸ் எழுதி இருக்கீங்க. இப்ப அது எது ஸ்டார்டிங் பாயிண்ட்? நீங்க எது முடிவு புள்ளின்னு சொல்லுவீங்களோ அதுதான் அடுத்த சென்டென்ஸ்க்கு என்னவா இருக்குது? ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு. அது முடிவு புள்ளி அல்ல, அது தொடக்கம் புள்ளி. அப்போ இந்த உலகத்தில் நாம் மரணத்தை ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு சொன்னீங்கன்னா, பரலோக வாழ்க்கையின் அதுதான் என்னவா இருக்கிறது? தொடக்க புள்ளியா இருக்கு. இங்க டெத் டே, உங்களுடைய குடும்பத்துல யாராவது இறந்துட்டாங்க, ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் என்ன பேரு? டெத் சர்டிபிகேட். ஓகேவா? இப்போ நீங்க மரணத்தை சந்தித்த அந்த நாள் இங்கே மரணத்தின் நாளா இருக்குன்னா, ஆண்டவருடைய பாதத்தில் அது என்ன நாளா இருக்கு? பிறந்த நாளா இருக்கு, பர்த்டே. அப்போ என்னுடைய பிறந்த நாளை குறித்து நான் மகிழ்ச்சி தான் அடையணும். அப்போ மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இயேசுடைய பாடு மரணத்தை இந்த வாரம் யோசிக்க போறோம். ஏன்னா இந்த சண்டே வந்து பேஷன் சண்டே, அதனாலதான் சர்ச்சை ஃபுல்லா சிலுவை மூட்டாங்க. பாத்தீங்களா? இந்த சிலுவை கூட பார்க்க முடியாது, எல்லாத்தையும் துணியை போட்டு மூடி வச்சுக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இதோட சிலுவை எப்பதான் பார்க்க முடியும்? ஈஸ்டர் தான் பார்க்க முடியும். அப்போ இது ஞாயிற்றுக்கிழமையில இருந்து நமக்கு இந்த பாடுகள் நியாயம் நம்ம போறோம். இப்போ போகும்போது இந்த சிலுவைன்றது வந்து ஒரு காலகட்டத்துல எப்படிப்பட்ட அடையாளமா இருந்தது? அசிங்கத்தின் அடையாளமாக, அவமானத்தின் அடையாளமா இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த சிலுவை ஏன் நம்ம முக்கியத்துவம் வைத்திருக்கிறோம்னா, இந்த சிலுவை எனக்கு எதை கொடுக்க போகுது? உயிர்த்தெழுதலை கொடுக்க போகுது. ஆமாவா இல்லையா? கிறிஸ்து செத்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவை மரணத்தை பிடித்து வைக்க முடியல. 3ஆம் நாள் அவர் உடைத்து வெளியே வந்தார். அப்போ இனி மரணம் என்பது என் வாழ்க்கையின் முடிவு அல்ல. அப்போ யோவான் 11ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல இயேசு சொல்றார், வாசிங்க பார்ப்போம். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்க. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவர். ஐயா, நீங்க நானே செத்துட்டோம்னா இயேசுக்குள்ளாக நம்ம மரித்து போவோம் என்றால் அது சாவு அல்ல, அது உயிர்த்தெழுதல். எப்படி லாசரு உயிரோடு வந்தாரோ, எப்படி கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தாரோ, நீங்களும் நானும் உயிர்த்தெழுவோம். எங்க இல்ல, அவருடைய நித்தியத்தில். அப்போ இந்த ரெசரக்ஷன் என்பது என்னன்னா, எனக்கு ஒரு புதிய வாழ்வை எனக்கு உறுதி செய்திருக்கிறது. அப்ப அதனாலதான் சிமியோன் தன் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கின்றார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி இப்போது இந்த அடியானை சமாதானத்தோட போக விடுங்க. இந்த வசனத்தை எப்ப திரும்ப வாசிப்பாங்க திருச்சபையில? கிறிஸ்தவ வாழ்க்கையில கரெக்டா மண்ணள்ளி போறதுக்கு முன்னாடி இதை சொல்லுவாங்க. எங்க? கல்றையில. ஆண்டவரே, உம்முடைய அடியாரை சமாதானத்தோட போக விடுங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து எங்க போறாங்க? கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழும்ப போகிறார்கள். அது போலதான் சிமியோன் தம்முடைய மரணத்திற்காக எதிர்பார்த்திருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. நல்ல வார்த்தை சொல்லுவேன், கோயிலுக்கு வந்தா நான் சாவப்பட்டே பேசுகிறேன், யதார்த்தத்தை பேசுறேன். திருச்சபையாக காத்திருக்கிறதுக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து நம்முடைய மரணத்திற்காக ஆயத்தப்படணும். அப்படின்னா எப்ப சாவு வரும்னு பயந்து நோக்காதீங்க. எப்போ மரணம் வரும், நான் கிறிஸ்துவோடு சேர போறேன்றத உற்சாகமாக காத்திருங்கள். அப்ப இந்த காத்திருப்பு நாட்கள் எப்படி இருக்கணுமா? நீதியோடும் நியாயத்தோடும் விசுவாசத்தோடும் கர்த்தருக்கு எப்ப இருக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவரே, சமாதானத்தோடும் அடியேனே போக விடுகிறேன் என்று நாம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப கிறிஸ்தவர்கள் மரணத்தை குறித்து பயப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. மரணத்தை குறித்து தைரியமாக எதிர்நோக்கு உள்ளவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது வாசிங்க. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் மகிமையாகவும் ஐயா, உங்களுடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. அந்த கிறிஸ்துவை, அந்த மீட்பரை தன் கையில் வாங்கி சிமியோன் சொல்றார், இந்த ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. நீங்க அந்த ரட்சணத்தை பாத்தீங்களா? பார்க்கல. நான் பார்த்தனா? பார்க்கல. ஆனா விசுவாசிக்கிறோம், ஒரு நாள் பார்ப்போம். எங்க? அவருடைய வருகையின் போது. ஆமென். அந்த ரட்சணத்தை பார்க்கிறது தான் இந்த வாழ்க்கையுடைய கோலா இருக்கும். இன்னைக்கு ஐயா, உங்களுடைய கோல் என்ன அப்படின்னா, நான் வந்து அவ்வளவு பெரிய பணக்காரன் ஆகணும், நான் ஒரு கம்பெனிக்கு சிஇஓ ஆகணும், இல்ல நான் வந்து ஒரு பெரிய அதிபதி ஆகணும் அப்படின்னு எல்லாம் தயவுசெய்து ஒதுக்கி வைத்துட்டு
உங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்னன்னா, என்னுடைய கண்கள் அந்த ரட்சணத்தை I want to see the Christ. இயேசுவை நான் சந்திக்கணும், இயேசுவை நான் பார்த்து அந்த ரட்சணத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும், அதை கண்ணார காணணும். அதுவே வாழ்க்கையின் நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. அப்ப இந்த வாழ்க்கை முழுவதும் நீங்களும் நானும் காத்திருப்பது பணத்துக்காகவோ, பொருளுக்காகவோ, அதிகாரத்திற்காகவோ, செல்வத்துக்காகவும் அல்ல, கிறிஸ்துவின் வருகைக்காக. ஒவ்வொரு நாளும் அந்த வருகைக்காக நாம் ஆயத்தப்படணும். அவ்வளவுதான். இன்னைக்கு கிறிஸ்து வருகிறார் என்றால், ஆண்டவரே நான் ரெடியா இருக்கிறேன், என் கையை பிடிச்சி என்ன கூப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி நம்மை அர்ப்பணிக்க தயாராக இருக்கணும். எத்தனை பேர் சிமியோனை போல இன்னைக்கு தயாராக இருக்கிறோம்? இல்லையா? இன்னும் டைம் இருக்குன்னா இல்ல. இன்னைக்கு சூழல் மாறிட்டு இருக்குது, டைம் எல்லாம் இல்ல, நெருங்கிட்டு இருக்குது, கழுத்தெல்லாம் வந்துருச்சு. அதனால நாம் ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. எதற்காக? கிறிஸ்துவின் வருகைக்காக. இந்த கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தப்படும் பொழுது அந்த ரட்சணத்தை நம்முடைய கண்கள் காண நாம் ஒப்படைக்க வேண்டியதாக இருக்கிற. அடுத்த வசனத்தை வாசிங்க. நிறைய பேருடைய விழுதலுக்கும் நிறைய பேருடைய எழுதலுக்கும் இவர் அடையாளமாக இருக்கிறார். இன்னைக்கு நாம் விழ வேண்டுமா, எழ வேண்டுமா? Want to fall or we want to rise? கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் எழுவார்கள், கிறிஸ்துவை சாராதவர்கள் விழுவார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த கூட்டத்தில் சேர்ப்போம்? நாம் முடிக்க போறோம். இன்னைக்கு சிமியோன் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் மறுபடியும் வாசிங்கம்மா. அவர்களை ஆசீர்வதித்து தாயாக மரியாதை நோக்கி, இதோ வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலின் அநேகர் விழுவதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கார். இன்னைக்கு கிறிஸ்து நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் விழ போறோமா, கிறிஸ்துவுக்குள் எழ போறோமா? ஏனென்றால் கிறிஸ்து நம்மை நியாயத்திற்கு போகிறார், கிறிஸ்து தம்முடைய வருகையில் நம்மை இணைக்க போகிறார். அந்த வருகைக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற நாம் சிமியோனை போல ஆயத்தமாக இருக்கின்றோமா? இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய வருகையின் அடையாளமாக இருக்கிறது. இந்த நாட்களில் நாம் அந்த வருகைக்கு எதிர்நோக்கி இருக்கின்றோம். அந்த வருகைக்கு முழுமையாக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க நீ தந்த நல்லதொரு வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். அநேகருடைய விழுவதற்கும் அநேகருடைய எழுவதற்கும் கிறிஸ்துவே நீர் அதற்கு காரணமாயிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காத்திருப்பின் நாட்கள், ஆண்டவரே, அந்த நாளை சந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தப்படும்படியாக சிமியோன் எப்படி அந்த ரட்சணத்திற்காக தன்னுடைய இருதயத்தை ஏங்கி காத்திருந்தாலும் நாங்களும் ஏங்கி காத்திருக்க, ஆண்டவரே, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் கடினமாகி போய் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் வேறுணவும் இன்னும் அதிகமாக உண்மையில் நாங்கள் தலைத்து வளர எங்களுக்கு கிருபை தாரும். திவ்ய கரங்களை தாழ்த்தி ஒப்பு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தை.